ஜாதியை பார்த்து போடுற ஓட்டு எனக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடிய திரு சீமான் அவர்கள் மதத்தை பார்த்து வரக்கூடிய ஓட்டும் எனக்கு வேண்டாம்னு தானே சொல்லணும். ஆனா பல இடங்கள்ல பல வேட்பாளர்களை ஆதரித்து அவர் கிறிஸ்தவ பாடல் முன்னிட்டும் நீங்க சர்ச்சில் பாவ மன்னிப்பு கேளுங்க. ஸோ இந்த மாதிரியான பேச்சு எனக்கு மத ஓட்டு எனக்கு வேணும்னு தானே பேசுறாரு. மத ஓட்டு அப்படின்னு கிடையாது. அது ஒவ்வொரு மக்களும் எங்களுடைய வசிக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் ஒவ்வொரு சாதிய பின்புலத்தை கொண்டவங்க. அப்படித்தானே? உண்மைதானே? எல்லாருமே ஒரு சாதிய பின்புலத்தை கொண்டவங்க. எல்லாருமே ஒரு மார்க்கம் வழிபாட்டு முறையை பின்பற்றக்கூடியவங்க. அது இன்னைக்கு நான் கிறிஸ்தவனா இருக்கலாம், நாளை நான் இஸ்லாமியனா இருக்கலாம், நாளை நான் இந்துவா இருக்கலாம், நாளை அதுக்கு அடுத்த நாள் நான் மத நம்பிக்கையற்றவனா இருக்கலாம், அதுக்கு அடுத்த நாள் பௌத்தனா மாறலாம், சீக்கிரம் எந்த மார்க்கத்தை வேணாலும் நான் பின்பற்றலாம். அது மத உரிமை. ஆனால் எல்லாருமே ஒரு தமிழர் என்கிற தேசிய இனத்தை சார்ந்த மக்கள். இதுவரைக்கும் இந்த நிலத்தில் இருந்து கொண்டிருந்த அரசியல் எப்படி இருந்தது அப்படின்னா, சாதி வாரியாக உள்ள அரசியல், சாதி வாரியாக பிரித்தாளும் சூழ்ச்சி கொண்ட அரசியல் வட மாவட்டங்களில் இருந்து கொண்டிருந்தது. தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா குறிப்பா மதம் சார்ந்த ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியா நடந்துட்டு இருந்தது. ஒரே குடும்பத்தில் இருப்பாங்க. ஒருத்தர் இந்துவா இருப்பாரு, ஒருத்தர் கிறிஸ்தவரா இருப்பாரு. கிறிஸ்தவத்திலையும் அவர் ஆர்சி கிறிஸ்தவரா இருப்பாரு, சிஎஸ்ஐ கிறிஸ்தவரா இருப்பாரு, பெந்தேகோஸ்து கிறிஸ்தவரா இருப்பாரு. அப்படி ஒரு பிரிவுகள் இருக்கு. இப்போ அதை இதுக்கு முன்னாடி இந்த நிலத்துல அரசியல் கட்சிகளை நடத்தி கொண்டிருந்த மக்கள் அதை இவர்களுக்கு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டார்கள். ஒரே குடும்பத்துல பிறந்தவன் ஒருத்தர் சிறுபான்மை, ஒருத்தர் பெரும்பான்மை. நாங்க எங்க வீடே இருக்கு பாருங்க. எங்க தாத்தாக்கு 10 குழந்தைங்க. அதுல கொஞ்சம் பேரை கிறிஸ்தவ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவங்களை சிறுபான்மை அப்படின்னு சொல்றாங்க. ஐயாவளியை பின்பற்றக்கூடிய எங்க அப்பா உட்பட அந்த மாதிரி உள்ளவங்களை பெரும்பான்மை அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த வகையில் நியாயம்? ஒரே தாக்கி வயிற்றுல பிறந்த 2 பேரும் வேற வேற சிறுபான்மை பெரும்பான்மை பிரித்து வைத்து அந்த சூழ்ச்சி செய்தது யார்? சீமானண்ணன் என்ன சொல்றாங்கன்னா, இதை ஒட்டுறாரு. சாதிய மதமா பிரிஞ்சு கிடக்கிறது, நம்ம கத்தியால கீறுறது அப்படிங்கிறது. இது எல்லாத்தையும் ஒட்டி தமிழ் தேசியம் என்பது இது எல்லாத்தையும் தச்சு கட்டி அதை எல்லாரும் ஒண்ணு சேர்த்து தமிழர் என்கிற பெருத்த தேசிய இனத்தின் மக்கள் நாம் அனைவரும் ஒற்றுமையா இருக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்துல அதை செய்து கொண்டிருக்காரு தவிர வேற